அவுதுல்லாஹிமினஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன மீட்பு போரில் பல விபரீதமான நிகழ்வுகள். ஒன்று, யமனுடைய ஒரு பெரிய வேலை. நேற்று இரவு தொடங்கி, நேற்றில்லை முந்தா நாள் இரவு தொடங்கி காலை விடுவதற்குள்ளால் சவுதி அரேபியாவின் கையில் இருந்த ஏடன் பகுதியை கையகப்படுத்தி இருக்கிறது. அதை சப்தமில்லாத சண்டை என்று தலைப்பிட்டு உலக ஊடகங்கள் எழுதுகின்றன. அப்போ ஏற்கனவே வடக்கு அவர்களுடைய கைகளிலே இருக்கிறது, இப்போ தெற்கும் அவருடைய கைகளில் வந்திருக்கிறது. கல்ஃப் ஆஃப் ஏடன்ல உள்ள கவர்னரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டு புதிய கவர்னரை போட்டிருக்காங்க. அவங்க வெற்றியில் ரொம்ப முத்தாய்ப்பு என்னன்னு சொன்னால், இந்த எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய சதர்ன் டிரான்சிஷனல் கவர்மெண்ட், அதனுடைய தலைவர் எங்கே போனார் என்று தெரியவில்லை. அவர் எங்கே போனாருன்னு தெரியலன்னு யார் சொல்கிறான்னா, சவுதி அரேபியா சொல்லுது. அவருடைய ஆள் தான். இப்போ அவருக்கு எப்படி பெயர் வைக்கிறாங்கன்னா, ஜுபைதிங்கிற அவருக்கு என்ன பெயர் வைக்கிறாங்கன்னா, அந்த்ரோஸ் அல் ஜுபைதி. அவருக்கு என்ன பேருனா, பிரிவினைவாதி காணாமல் போய்விட்டார். யமனில் இருந்து யமனை ரெண்டா பிளந்து நார்தர்ன் யமனில் உள்ளவங்க பெருவாழ்வு வாழ்கிறார்கள், சவுத்து இஸ் சஃபரிங்னு, தெற்கு ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லி ஒரு பிரிவினையை உண்டு பண்ண அந்த தலைவர். அவருக்கு உதவியாக இருந்த யுஏஇ முதல்ல ஓடி போச்சு. ரெண்டாவது இப்போ சவுதி கையில் இருந்த இதை சத்தம் இல்லாமல் பிடித்திருக்கிறார்கள். அதோட இஷாக்கு பிறகு காலையில் ஃபஜ்ர் வரைக்கும் ஒரு கர்ஃப்யூவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஊரடங்கை கர்ஃப்யூ ஊரடங்கு ஒன்றை அவர்கள் அறிவித்து காலையில் அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் மக்கள்லாம் சுதந்திரமாக வாழ்கிறாங்க. அடுத்தது ஏடன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை உடனே கையகப்படுத்தி ஒரு 6 மணி நேரம் அங்கே ஃப்ளைட்ஸ் எல்லாம் இல்லை, இப்போ அதை இயக்குறாங்க. அதில் சவுதிக்கு ஒரு பெருந்தன்மையை காட்டியிருக்கிறார்கள். 179 சவுதி சிட்டிசன்ஸ் இன்னும் சொல்லக்கூடிய அரபு சவுதி அரேபியாவை சேர்ந்த மக்கள் அங்கே உள்ள ஒரு தீவில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை உடனே பிடிச்சி ரியாதுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ ரியாதில் ஒரு மீட்டிங், அதாவது சவுதி அரேபியானுடைய தலைநகரில் இந்த யமன் பிரச்சனையை, அது குறிப்பாக தெற்கு யமன் பிரச்சனையை பேச வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அதில் அவங்க தலைவர், எஸ்டிசி கவுன்சில் தலைவர் அந்த்ரோஸ் ஜுபைதி போகவில்லை. அதனால் அவர் எங்கே போனார்னே தெரியலை அப்படிங்கிறாங்க. ஆனால் சிலர் சொல்கிறாங்க அவர் ஏடனில் தான் இருக்கார், ஆனால் ஹூத்திஸ் அவரை கண்டுக்கலை. ஹூத்திஸ் கம்ப்ளீட்டாக இப்போ உள்ள நிலையில் 100% சொல்லாட்டாலும் 95% மொத்த யமனையும் கையகப்படுத்தி கொண்டார்கள். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், ஹத்ரமௌத்ங்கிற ஆயில் ரிச் ஏரியாவை அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கையகப்படுத்தினாங்கன்னு. இப்போ அதனோட கூட உள்ள மஹர் என்ற பகுதியையும் அவர்கள் கையகப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ ஹூத்திஸ் இஸ்ரேலுடைய தளம் தங்களுடைய நாட்டுக்கு பக்கத்தில் வராமல், தங்களை தாக்குவதற்கு மிக அருகாமையில் வராமல் தற்காத்து கொண்டார்கள் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய முத்தாய்ப்பான செய்தி. அடுத்தது, உடனேயே ஏடனில் இருந்த, அதாவது சதர்ன் பார்ட்டில் இருந்த எல்லா கமாண்டர்ஸையும் மாற்றிருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே யூத கூலிகளுக்கு விலை போனவங்க. அதனால் மொசாதுக்காக இவங்க ஏதாவது ஸ்பை வேலை பண்ணுவாங்கன்னு எல்லாரையும் அப்புறப்படுத்தி விட்டு உடனே வேறு வேறு கமாண்டர்ஸை, அதாவது தளபதிகளை நியமித்து விட்டு இவர்கள் மீது ஒரு விசாரணையை போட்டு இருக்கிறார்கள். இவர்கள் உண்மையிலேயே மொசாதோட ஏஜெண்டுகளாக இருந்தால் இவர்கள் தகுந்த தண்டனையை சந்திப்பார்கள். இது ஒரு பெரிய டெவலப்மெண்ட். இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட் என்ன தெரியுமா? ஈரான் என்ன பண்ணிட்டுது, புட்டின் வழியா நத்தானுக்கு கேட்ட செய்தியை சொன்னோம்ல, என்ன தாக்கக்கூடாதுன்னு, ஈரான் ப்ரீஎம்டிவ் செல்ஃப் டிஃபென்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லிடுது. ஈரான் ப்ரீஎம்டிவ் செல்ஃப் டிஃபென்ஸ். இப்போ இன்டர்நேஷனலால செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லிக்கணும். காசால செய்யக்கூடிய கூட்டு படுகொலைகளை அவ்வப்போது இஸ்ரேல் ஹேஸ் அ ரைட் டு டிஃபெண்ட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஈரான் ஹேஸ் அ ரைட் டு ப்ரீஎம்ப்ட் செல்ஃப் டிஃபென்ஸ். ஈரான் தன்னை தற்காத்து கொள்வதற்காக ஒரு தாக்குதலை தாக்குவேன் என்று சொல்லி அதனுடைய மிசைல் ரெடினஸை செக் பண்ணி வச்சிருக்கேன்.
இப்போ நத்தியான்ஹூ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆயிட்டாரு. ரஷ்யாட்ட திரும்பியும் சொல்லியிருக்காரு. சொல்லி புத்தின் என் சார்பா காலில் விழுந்து கொஞ்சம் நிறுத்துன்னு இருக்காரு. ஆனா புத்தின் வந்து நான் எந்த கேரண்டியும் கொடுக்க மாட்டேன், நான் ஈரானுக்கு செய்தியை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஈரானுடைய ஸ்டேட் ரன் இங்கிலீஷ் டெய்லி டெஹரான் டைம்ஸுங்கிற பத்திரிகை இந்த செய்தியை ஒரு ப்ரீஎம்டிவ் செல்ஃப் டிஃபென்ஸ் தயாராக இருக்கு. இப்போ சொல்லாமே தாக்கலாம். சொல்லி தாக்குறது எதுக்கு? ஒரு பீதியை உண்டு பண்ணி நீ வந்து தாக்கிராம இருக்கிறதுக்கு பார்த்து கொள்வதற்கு. ஆனால் எனிவே ஒரு யுத்தம் அங்கே தயாராக இருக்கிறேன்னு. இப்போ கொம்பனி அப்பா கொஞ்சம் பெரிய வேலை செய்கிறார். என்ன வேலை செய்கிறாருன்னா, ஹிஸ்புல்லா ஆஃப் லெபனான்ல உள்ள ஹிஸ்புல்லாவை இதுக்குள்ளால, அதாவது 2025 டிசம்பருக்கு உள்ளால எல்லா ஆயுதங்களையும் வச்சுக்கணும்னு. இப்போ அவங்க ஆயுதங்களை வச்சுக்கல, கீழே வைக்கல, அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும். லெபனான் நாட்டோட அரசாங்கம் மட்டும்தான் ஆயுதங்களுக்கு சொந்தமாக இருக்கும். அதை உற்பத்தி பண்ணக்கூடிய தளங்கள், இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுத்துடணும்னு ஒன்னையும் கொடுக்கல. இப்போ அந்த ஆயுதங்கள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலை நோக்கி இருக்கிறது. ஓப்பன்லி டிப்ளாயிங் forces and keep hundreds of rockets ready for an attack at Israel. இது வந்து இஸ்ரேல் மீடியா சொல்லக்கூடிய தகவல், ஹாஹர்நாத் சொல்லக்கூடிய தகவல். அவங்க ஓப்பனாகவே இஸ்ரேலை தாக்க தயாராகிறார்கள். அப்போ சிச்சுவேஷன் எப்படி வருது? ஹூத்திஸ் ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க. ஹூத்திஸோடைய முயற்சி ஹமாஸு போன்ற போராளிகளுடைய முயற்சியை விட பயங்கரமாக தெரியுது. 2025 இருந்து அவர்களை தொடுத்து யுஏஇ, சவுதி, அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க அவ்வளோரமா சேர்ந்து தாக்கின பிறகும் அந்த தாக்குதல்களிடையே ஆயுதங்களை எப்படி உற்பத்தி செய்யறேன்னு சீப்பஸ்ட் வெப்பன்ஸ் மிக மலிவான விலையில் தயாரித்து அமெரிக்காவை செங்கடலில் வீழ்த்தி காட்டினார்கள். இப்போ ஹிஸ்புல்லா தயாராகிட்டு யமன் ஃப்ரீயா இறக்கி தாக்குதல் நடத்த நான் ப்ரீஎம்டிவ் செல்ஃப் டிஃபென்ஸை நடத்துவேன்னு. அதை சிலர் என்ன எழுதுறாங்கன்னா, இந்த தாக்குதலை ஈரான் ஆரம்பிச்சுன்னா ஈரான்ல விலைவாசி கூடி போச்சுன்னு கொஞ்சம் பேரை இலக்கி விட்டுருக்கேன்னு பாரு அமெரிக்காவும் இஸ்ரேலும், அது தானாவே நின்று போய்விடும் என்று. இப்போ ட்ரம்புக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, ஜெருசலத்துல நேற்று தீயை கொளுத்தி வச்சுட்டாங்க. யாரு? இந்த ஹெரிடிம் பழமைவாத யூதர்கள். ஏன்னா அவங்க ராத்திரி எல்லாம் போய் இஸ்ரேலிய இராணுவம் இரவு நேரங்களில் போய் அங்கே இருக்க இளைஞர்கள்ல கொண்டு கொத்தா தூக்கிட்டு வந்து எதுக்கு மிலிட்ரியில சேர்க்கறது. அவனை ஒரே போராட்டம், நாங்கள் செத்தாலும் சாவமா தவிர நாங்கள் இஸ்ரேல் இராணுவத்தில் சேர மாட்டோம்னு ஏற்கனவே சொன்னதை சொல்லியிருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு பெரிய ஸ்லோகனாக வச்சுருக்காங்க, பெரிய முழக்கத்தை வைத்து இருக்கிறார்கள். இஸ்ரேல் இஸ் ஃபைட்டிங் தௌராத் வேதத்தின் மீது இஸ்ரேலே கொடுக்கிறது யுத்தம். ரொம்ப கூப்பிட்டு சொல்லாங்க, தௌராத்து சேர்ந்ததுதான் பைபிளுக்கு எதிரான யுத்தத்தை இஸ்ரேல் நடத்துகிறது. எங்கள் மீதான யுத்தம் என்பது பைபிள் மீதும் தோரா மீதும் நடத்தக்கூடிய யுத்தம் தான் என்று அறிவித்து இருக்கிறார்கள். அதனால ரொம்ப தெளிவான வார்த்தைகள்ல சொல்றாங்க, பயங்கரமான போராட்டம். அதுல வன்முறை வெடித்து தீய கொளுத்திருக்காங்க. இஸ்ரேல் அந்த போராட்டத்தை எப்படி தெரியுமா அடைக்கிறக்கு? ஒரு பஸ்ஸை கொண்டு போராட்டக்காரர்களுக்கு நடுவில் விட்டு அதுல 3 பேர் இறந்திருக்கிறார்கள், 30 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள், பலர் மிகவும் சீரியஸான நிலைமையில் மருத்துவமனைகளில் இருக்கிறார்கள். அப்போ அவன் போராட்டத்தை பஸ்ஸை ஏற்றி கொலை செய்யறான் போராட்டங்கள். அது யார? ஹெரிடிம், அதாவது பழமைவாத, நாங்க தான் உண்மையான யூதர்கள்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இஸ்ரேலுங்கிற இஸ்ரேல் வந்து ஒரு சியோனிசத்தினோட டெவலப்மெண்ட். ஆனா இந்த சியோனிசம் என்ன சாதிச்சிருக்குன்னா, இஸ்ரேலால் உலகம் முழுவதும் இருக்க யூதர்கள் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டது. நிம்மதி போச்சுது. 2வது மிகப்பெரியதொரு மிகப்பெரியதொரு ஆபத்து என்னவென்று சொன்னால், உலகம் முழுவதும் யூதர்களை வெறுக்கக்கூடிய ஒரு நிலையை இஸ்ரேல் ஏற்படுத்தி இருக்கிறது. இதுக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக தோரா மீது யுத்தம் நடத்துகிற இஸ்ரேல் மீதும், ஜெருசலத்தில் நேற்று தீய கொளுத்தின ஹெரிடிம் யூதர்கள் மீதும் ட்ரம்ப் போய் நடத்துவாரா? அதாவது இங்க ஈரான்ல நீ போராடுபவர்களை நீ வன்முறையை கொண்டு தடுத்தால் நான் உன்னை தாக்குவேன்னு சொன்னவன் இப்ப ஜெருசலத்துல நடக்கிறது என்ன சொல்ற?
அங்களோட ஹெரிடிம் ஜூஸ் நாத்து தீயெல்லாம் கொளுத்தி வச்சிருக்காங்களே, அவங்கள பஸ்ஸை ஏற்றி கொலை செய்திருக்கான் நான் இஸ்ரேலு. அவனை என்ன செய்வேன்? இப்போ நேட்டோ நாடுகள்லே கொஞ்சம் ஒரு நேட்டோ நாடுகள் இது ஒரு பெரிய வெற்றி. நேட்டோ நாடுகள், அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்ற பாதுகாப்பு குழுமம் ட்ரம்புக்கு எதிராக போர்க்கொடி. நேற்று என்னடா வெனிசுலாவை நீயே கொள்ளையடிச்சு நீயே அந்த எண்ணெய் பணத்தை வைத்துக் கொள்வேன், நான் வெனிசுலாவை நிர்வகிப்பேன்னு. அதுக்கு பிறகு வெனிசுலா தன்னுடைய எண்ணெயை சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வைக்கக்கூடாது, எனக்கு மட்டும்தான் வைக்கணும். சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வைக்கக்கூடாதுங்கிறத விட எனக்கு மட்டும்தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொள்ளையடிக்கிற போட்ட திட்டத்தை இப்போ அங்கே பதவி ஏற்றிருக்கவா 50 மில்லியன் பேரல் குரூட் ஆயில், அதாவது கச்சா எண்ணெயை 50 மில்லியன் பேரல் அனுப்பியிருக்கா ட்ரம்புக்கு. நீ பாக்கெட் செலவுக்கு வச்சுக்கணும். அதாவது அமெரிக்கா பொருளாதாரத்தில் விழுந்துருக்குன்னா அதுக்கு வெனிசுலாவை கொள்ளையடிக்கிறான். அப்போ இப்போ நேட்டோ நாடுகள்லாம் என்ன கேட்குன்னா, இப்போ நீ மர்தோவையும் அவருக்கு ஒய்ஃபையும் கைது பண்ணலான்னா ஏன் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் குற்றவாளின்னு சொன்ன நத்தியானுகா கைது செய்யக்கூடாது? அவன் பொண்டாட்டியும் அங்கே வந்தால் விருந்து, அவங்க அமெரிக்காவுக்கு வந்தால் விருந்து வைக்கிற அதை உடைக்கணும். இப்போ நேட்டோ நாடுகளுக்கு என்னன்னா, அடுத்தால கிரீன்லேண்டை கை வைக்க போகிறான், டென்மார்க்கை கை வைக்க போகிறான். அவனு என்ன கேட்குறான், அந்த கொள்ளையெல்லாம் நீயே அடிச்சுட்டு போயிட்டா எங்களுக்கு பங்குங்கடா. அதனால நேட்டோ நாடுகள் ட்ரம்புக்கு எதிராக கிளம்பிட்டான். நீ நேட்டோ மெம்பர்களையும் கொள்ளையடிப்ப, எல்லாத்தையும் கொள்ளையடிப்ப, அதில் என்ன செய்ய மாட்டேன், எங்களை கன்சல்ட் பண்ண மாட்டேன், மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் ஓடி வாருங்கன்னு சொல்லுவேன். அப்போ கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய வீழ்ந்து போய்கொண்டு இருக்கின்ற அமெரிக்க பொருளாதாரத்தை தூக்கி பிடிப்பதற்கு பயங்கரமான கொள்ளைகளை அமெரிக்கா திட்டமிட்டு இருக்கிறது என்பதுதான் இதில் உள்ள செய்தி. இந்த கொள்ளைகளை எங்களுக்கும் பங்கு வேணும்னும் நியாயத்தை பேசுவது போல இந்த நேட்டோ நாடுகள் அமெரிக்காவை கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறது. நீங்க இந்த மிடில் ஈஸ்டே அல்லது வேர்ல்டு சிச்சுவேஷனை பார்த்தா நேட்டோ பலவீனப்படுது. ஐரோப்பிய நாடுகளுடைய வீதிகளில் பாலஸ்தீன கொடி பறக்குது. இஸ்ரேலில் ஹெரிடிம் ஜூஸ் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, பஸ்ஸை ஏற்றி கொள்றான். ஹிஸ்புல்லாவும் ஈரானும் ஹூத்திஸும் இஸ்ரேலை தாக்குவதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுது, பெரிய அளவில் ஒரு மாற்றம் வரும். அப்போ நம்ம லெபனானுடைய ஹிஸ்புல்லா தேவையானதை செய்யலைங்கிற கம்ப்ளைண்ட்டு நமக்கு உண்டு. ஆனால் ஹிஸ்புல்லா ஆயுதத்தை வைக்கவில்லை கீழே, அதாவது அரசாங்கத்திடம் ஒப்படைக்கலை. இதுக்கு ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட்ஸோட சிறப்பு ஆலோசகர் இங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா தலைவர் ஷேக் நைமிட்ட சொல்லிட்டு போனார், நீ எதையும் விட்டுறாத, ஆயுதங்களை கீழே வைக்காத, அது நம்ம ரூஹு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால வைக்கல. இப்போ அதில் டிசாமிங் ஹிஸ்புல்லாவே ஆயுதமற்றவர்களாக ஆக்குவதில் ஏற்பட்ட தோல்வி. இப்பொழுது அந்த ஹிஸ்புல்லா இஸ்ரேலை தாக்குவதற்கு தயாராகுது. இப்போ இஸ்ரேலு தன்னை பாதுகாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப கஷ்டம். அது ஹெரிடிம் ஜூஸை ராத்திரி ராமானமே அந்த இளைஞர்களை தூக்கிட்டு இராணுவத்தில் சேர்க்கணும்னு சொன்னால் எந்த அளவுக்கு அங்கே இராணுவ சிப்பாய் கழகம் நடந்து இராணுவத்தில் ஆட்கள் தட்டுப்பாடு வந்திருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. அடுத்தால நம்ம ட்ரம்புக்கு ஒரு பெரிய ஷாக்கை மம்தானி கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, அவர் ரெண்டு பதவியில் உட்கார்ந்தோன்னா 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த 2ல் ஒன்று ட்ரம்போடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பாருங்க, அந்த 2க்கெல்லாம் ஒரு பெரிய டேக்ஸை போட்டு விட்டாரு. அங்கே இருந்து வரக்கூடிய வாடகைக்கு ஒரு டேக்ஸு, அந்த கட்டடங்களுக்கான சொத்து வரியையும் ஏற்றி முதல்ல 2 ஆர்டரை போட்டாரு. ட்ரம்ப் மம்தானிய என்ன செய்தா தீரும்னு ஒரு பெரிய விரக்தியில் இருக்கிறார். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.